இந்த உலகத்தில் வெற்றி அடைய திறமை ரொம்ப முக்கியம். அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று இருக்கு, நம்ம திறமை மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை. இங்க நிறைய பேத்துக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும் என்னால முடியுமா, ஒருவேளை நான் தோத்துட்டா இது எனக்கு செட் ஆகுமா, இப்படி நிறைய நிறைய நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ள வரும். அதுதான் அவங்களோட முதல் எதிரி. இப்படி நமக்குள்ள வர நெகட்டிவ் எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட திறமைய நம்மளோட வெற்றிக்கு எப்படி முழுசா பயன்படுத்துறதுன்னு இந்த வீடியோல ஒரு குட்டி கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு சலூன் முதலாளி தன்னோட சலூன் லாபகரமா போகலன்னு வருத்தப்பட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம சலூன்ல இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு ஊக்கத்தொகை, அதாவது இன்சென்டிவ் கொடுத்தா அவங்க நல்லா வேலை செய்வாங்க. அவங்க நல்லா வேலை செஞ்சா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதனால நிறைய நமக்கு லாபம் வரும்னு முடிவு பண்ணாரு. ஸோ அவர் சலூனில் ஒர்க் பண்ணுற 2 பேரையும் கூப்பிட்டு இந்த இன்சென்டிவ் திட்டத்தை சொன்னார். அதாவது முடிவெட்டு வரவங்கள எக்ஸ்ட்ரா சர்வீஸ் எடுக்க வச்சா உங்களுக்கு இன்சென்டிவ்னு சொன்னார். முதலாளி அந்த பிளானை சொன்னதும் அந்த 2 பேருக்கும் சந்தோஷம். 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப திறமசாலி. அவனுக்கு ஹேர் கட்டிங், ஃபேஷியல், ஹேர் கலரிங், ஹெட் மசாஜ்னு இப்படி நிறைய திறமைகள் இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சலூனை ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு இருந்தது. அவன் பேர் ஸ்ரீதர். இன்னொருத்தன் ராஜா. ராஜாவுக்கு ஹேர் கட்டிங் அண்ட் ஹெட் மசாஜை தவிர வேற எதுவும் தெரியாது. அதுவும் இல்லாமல் ராஜா இந்த சலூனில் சேர்ந்து 1 மாதம் தான் ஆச்சு. முதலாளி இந்த திட்டத்தை சனிக்கிழமை அறிவிச்சாரு. நாளையிலிருந்து இந்த திட்டம் அமலுக்கு வரும்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன ஸ்ரீதருக்கு தூக்கமே வரல. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் வரும், எப்படி சமாளிக்கிறது, எப்படி நம்ம இன்சென்டிவ் வாங்குவோன்னு ஸ்ரீதருக்கு பயம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் ராஜா எதை பற்றியும் யோசிக்காம அவனோட திறமை மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு பொறுமையாக இருந்தான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீதர் நினச்ச மாதிரியே நிறைய கூட்டம் வந்தது. அதை பார்த்த உடனே ஸ்ரீதருக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அந்த பயத்தில் அவனால் கரெக்டாக எந்த வேலையும் செய்ய முடியல. ஆனால் ராஜா முடிவெட்டுற கேப்பில் ஹெட் மசாஜ் டெமோ கொடுக்க ஆரம்பித்தான். அந்த டெமோவில் அசந்து போன கஸ்டமர்ஸு அவங்ககிட்ட ஹெட் மசாஜ் எடுத்துக்கிட்டாங்க. ராஜா கிட்ட வந்த 10 பேரில் எல்லாருமே எக்ஸ்ட்ரா சர்வீஸ், அதாவது எல்லாருமே ஹெட் மசாஜ் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ஸ்ரீதர் கிட்ட வந்த யாருமே ஹேர் கட்டை தவிர வேற எதுவும் எடுத்துக்கல. கட்டிங்குமே அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் பண்ணிட்டு தான் போனாங்க. கடைசியில் ராஜாக்கு நிறைய இன்சென்டிவ் கிடைச்சது, ஆனால் ஸ்ரீதருக்கு கெட்ட பேர் தான் கிடைச்சது. இந்த உலகத்தில் உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வைக்க வேண்டிய முதல் ஆள் நீங்கள் தான். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை போல்டா, எந்த பயமும் இல்லாமல் உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் இடத்த நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். உங்ககிட்ட என்னால் முடியுமா முடியாதா, என்னால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறத விட்டுட்டு என்னால் முடியும்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்கள். இங்கே எல்லாருக்கிட்டையுமே தனித்தனி திறமைகள் இருக்குது. எல்லாருமே திறமைசாலிகள் தான். ஆனால் அதை யார் கரெக்டாக எந்த குழப்பமும் பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. உங்களை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவான விஷயத்தை லிஸ்ட் போடுங்க. அது நீங்கள் எவ்வளோ திறமைசாலின்னு இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் காட்டும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால் பாசிட்டிவ் எண்ணங்களை கைவிட்டுறாதீங்க. என்னதான் நிறைய திறமைகள் இருந்தாலும் உங்களால் முடியாதுன்னு ஒரு எண்ணமோ பயமோ வந்துட்டா உங்களால் கண்டிப்பாக முடியாது. திறமைகளே இல்லைனாலும் முடியும்னு எண்ணிட்டீங்கன்னா திறமைகள் தானாக வரும், வெற்றியும் தானா வரும். ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு நிறைய பயம், நிறைய நெகட்டிவான தாட்ஸ், கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கண்டுக்காம போல்டா உங்களோட கோலை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லதே நடக்கும். அதை விட்டுட்டு பயந்துக்கிட்டே இருந்தா அந்த பயம் உங்களோட நிஜ வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர நீங்க போராட வேண்டியதா இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸை பார்த்து பயந்து அதால பாதிப்படையாதீங்க. எதிர்த்து போராடுங்க. உங்களோட வரலாறை எழுத தொடங்குங்க. உன் திறமையை கொண்டு இவ்வுலகை மயக்கிடு. மயங்கிய இவ்வுலகம் வெற்றியை உனக்கு பரிசளிக்கும்.